தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய டாபிக். பார்த்திங்கன்னா, திரிபுரா நம்மளோட இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் எய்ட்ஸ் பரவிட்டு இருக்கிறதா நிறைய தகவல்கள் வந்துட்டுருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸு பார்த்திங்கன்னா 878 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 47 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 427 பள்ளியில் 20 வந்து காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில். இதை கேட்குறப்பவே ஒரு பக்கம் மனசெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்குது. இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த நீடில், அந்த போதை ஊசி இருக்குங்களே, அதை மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யூஸ் பண்ணி இதோட டேட்டா பார்த்திங்கன்னா 2007லேருந்து 2024 மே வரையுமே ஓவரால் பார்த்திங்கன்னா 8728 மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே வேணாலுமே போய் படிக்கலாம். இந்தியா மொத்தமும் போய்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாம். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அலர்ட்டாக இருக்கணும், பேரண்ட்ஸ் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டேட்டாஸ் வந்து 5 வருஷத்துலேருந்து 12 வருஷம் கழித்து தான் அதோட எய்ட்ஸோட அந்த பாதிப்பே வீரியமே தெரியும். அது வரையுமே எந்த அளவுக்குலாம் தெரியாது. எல்லாருக்குமே வர மாதிரி நார்மல் காய்ச்சல், ஜுரம் அந்த மாதிரி இருக்கும். அது தெரியாது. இதை போய்ட்டு நம்ம செக் பண்ணால் தான் அந்த HIV செக் பண்ணால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து அந்த செக்ஷுவல்னால் வந்து பாதிக்குன்றது யாருமே சொல்லலை. இந்த நீடில் இது வந்து இந்த HIV பரவுறது வந்து ஒரு திரவனால். ஸோ நம்ம வெளியில் சாப்பிட்ற ஃபுட்டஸு, அதே மாதிரி இந்த போதை தரக்கூடிய பொருட்கள் எதுக்கு? இப்போ எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுக்காகன்றாங்க. அந்த போதையே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். நம்ம வந்து குழந்தைகள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து குழந்தைகள் மட்டும் இல்லை, எல்லாருமே இப்போ வந்து அந்த பிளட்டு அந்த திரவத்தினால பரவுதுன்றதுனால நம்ம ஒரு சேவ் பண்ணுற இடத்துக்கு போனால் கூட அதை நம்ம வந்து ஒரு வாட்டி வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இன்னொருத்தருக்கு வந்து சேவ் பண்ணிவிட்டு அதில் வந்து அவரோட பிளட் இருந்து இப்போ நம்மளுக்கு வந்து எதனா ஒரு இடத்துல வந்து இருந்துச்சுன்னா, அது உள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு HIV பரவுன்ற மாதிரி ஒரு டேட்டா சொல்லுது. இதில் வந்து பெற்றோர்கள் கவனத்தோடனமோ, ஸ்டூடெண்ட்ஸ் கவனத்தோடனமோ, ஃபுட்டுலேயும் எல்லாத்துலேயுமே கவனத்தோடு இருந்து, ஏன்னா இப்போ எந்த நோய் எங்கே இருந்து எப்படி பரவுதுன்னு தெரியல. நம்ம சாகிற நேரத்தில் இந்த நோயினால் தான் பாதிக்கப்பட்டோன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம முன்கூட்டியே தெரிய முடியல. நம்மளோட உயிரை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஸோ இது வந்து அதே மாதிரி இதில் வந்து மிகவும் முதல்ல வந்து பாதிக்கப்படக்கூடிய கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் தான். ஏன்னா அவங்க வந்து பக்கத்துலேயே இருக்க வந்து நம்மளோட நெய்பர் கண்ட்ரி. ஸோ அதனால் இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கே வருன்ற மாதிரி டேட்டாஸ் இருக்குது. இதை வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த எய்ட்ஸ்க்காக நிறைய விழிப்புணர்வு இருந்தது. இப்போ ஒரு சிறிய காலமாக வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. இது அகைன் வந்து அரசாங்கம் வந்து விழிப்புணர்வு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன்.